ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். கனடாவில் இப்போ விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விண்டர் சீசனில் என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டோட பேக் சைடு தாங்க. நேற்று நைட்டு ஃபுல்லாக ஹெவியாக ஸ்னோ பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் ஒரே பனிப்போர்வை போத்துன மாதிரி ஸ்னோவாக இருந்துச்சு. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிட்டின மாதிரி இருக்குதுங்க. இனி நம்ம மார்னிங் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். மார்னிங் டெய்லி என்னோடய ஃபஸ்ட்டு மீல் ஹாட் வாட்டர் தாங்க. ஹாட் வாட்டரை அப்படியே குடிப்பேன், இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம், சோம்பு இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு குடிப்பேங்க. இன்றைக்கி நான் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு எடுத்திருக்கேன். ஜீரகம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் தாங்க குடிப்பேன். ரொம்ப ஹாட்டாக எல்லாம் குடிக்க மாட்டேன், மிதமான சூட்டில் தாங்க குடிப்பேன். ஹாட் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எஸ்டர்டே மார்னிங்கே சுண்டல் ஊற வச்சுருந்தேன். இது நல்லா முளைக்கட்டியிருக்கு பாருங்கள். இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதோட ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். பொதுவாக நான் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு மீலுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடையில ஒரு 1 ஹவர் கேப் இருக்குங்க. 1 ஹவருக்கு அப்புறம் தான் செகண்ட் மீல் எடுத்துப்பேன். ப்ரோட்டீன் ரிச்சான பிரெட் சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட நான் 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இது தாங்க என்னோடய சிம்பிள் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வாக்கிங் போகலான்னு வெளியே போய் பார்த்தா பனி பெய்கிறது நிற்கவே இல்லைங்க. ரொம்ப பனி பெஞ்சிட்டே இருந்துச்சு. பனி பெஞ்சாலும் பரவாயில்லன்னு நான் வாக்கிங் போக ரெடி ஆகிட்டேன். வெளியே இப்போ -2 டிகிரி. அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு தாங்க வெளியே போனோம். நானே இப்போ 3 ட்ரெஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு தாங்க வெளியே போக முடியும். இங்கே இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடு. எல்லா செடியிலையும் எவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள். இன்னும் பனியாலாம் நிற்கவே இல்லை. ஈவினிங் வரை பெய்யும் தான் போட்டிருக்காங்க. பார்க்க அழகாக இருந்தாலும் வெளியே போக கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது. நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் நான் வாக்கிங் போவேன். இது தாங்க பார்க்குக்கு போகிற வழி. இந்த வழியாக தான் நாங்கள் பார்க்குக்கு போவோம். பார்க்குக்கு போகிற வழி ஃபுல்லாக பனியால் மூடி இருக்குது. ரோடு எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு பனி போர்வை போல் மூடி இருக்குது. இன்னும் பனி பெய்கிறது நிற்கவே இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப காற்றா வேற இருக்கிறதுனால பனி அப்படியே முகத்தில் அடிக்குது. ஒரு வழியாக பார்க்குக்குள்ளே வந்துட்டேன். பார்க்கில் இன்றைக்கி அவ்வளோ கூட்டமே இல்லைங்க. இல்லைன்னா மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகிறவங்க நிறைய பேர் வருவாங்க. இப்போ பனியினால் அவ்வளோ பேர் வெளியே வரவே இல்லை. 1-2 பேர் தான் அங்கங்கே நிற்கிறாங்க. அவங்களும் ஃபோட்டோ வீடியோன்னு தான் எடுத்துகிட்ருக்காங்க. மற்றபடி வாக்கிங் போகிறவங்க யாரையுமே வெளியே காணவே இல்லை. நான் கொஞ்சம் நேரம் ஸ்னோவில் நல்லா விளையாடினேங்க. குளம் கூட ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு பனி பெய்யுதுங்க. வான்கூவரை பொறுத்த வரைக்கும் இது ஹெவி ஸ்னோஃபாலாங்க. இந்த அளவுக்கு ஸ்னோ இதுவரை இருந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. நான் வந்தப்போ இருந்த பனியோட இப்போ ரொம்ப அதிகம் ஆகிட்டே இருக்குது. வெதரும் ரொம்ப மோசமாகிட்டே வருது. நான் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.